ஹலோ வியூவர்ஸ், இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம குதிரைவாலி அரிசியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்முடைய உடலுக்கு ஆரோக்கிய தரத்தில் சிறுதானிய உணவுகள் ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. அதுலேயும் சிறப்பு வாய்ந்த இந்த குதிரைவாலி அரிசியை பற்றி நிறைய பேருக்கு இன்னும் தெரியவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த குதிரைவாலி அரிசியில் அப்படி என்ன தான் சத்துக்கள் இருக்குது, சாப்பிட்டா என்ன பயன்கள் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. இந்த நல்ல தகவலை உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலையும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குதிரைவாலி அரிசி பார்த்திங்கன்னா நிறைய சத்துக்கள் நிறைந்திருக்கு. இந்த அரிசியை உணவாகவோ தீவனமாகவோ நம்ம எடுத்துக்கும் பொழுது விசேஷமான வகையில் நமக்கு உடலில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. ஏன்னா இந்த அரிசியில் பார்த்திங்கன்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிகமாக இருக்கக்கூடிய குளூட்டன் இல்லாத ஒரு உணவு அப்படின்னு இதை சொல்லலாம். ஸோ குளூட்டன் இல்லாமல் இருக்கிறதுனால இதனுடைய ஆரோக்கிய நன்மைகள் பார்த்திங்கன்னா சமீப காலமாக ரொம்பவே பிரபலம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவில் பிரபலம் அடைந்து வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறுதானிய வகைகளில் குதிரைவாலி அரிசியும் ஒன்று. இந்தியாவை தான் இந்த அரிசி பூர்வீகமாக கொண்டு இருக்கு. அரிசியை பல நூற்றாண்டுகளாக நம்முடைய மக்கள் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போது அதிக பேர் பயன்படுத்துறது கிடையாது. குறிப்பாக நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய பயன்கள் கிடைக்கும். நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசி சிறுதானிய வகைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விட்டமின் மற்றும் தாதுக்கள், நார்ச்சத்து, புரதம், கார்போஹைட்ரேட் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், விட்டமின் பி இது எல்லாமே இந்த குதிரைவாலி அரிசியில் இருக்குங்க. ஸோ அவசியமாக நீங்கள் உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதில் குளூட்டன் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. குளூட்டன் இல்லாத ஒரு உணவு தான் குதிரைவாலி அரிசி. இந்த அரிசியில் குளூட்டன் இல்லைங்கிறதுனால மிகப்பெரிய பலனை கொடுக்கும். ஸோ கோதுமை, பார்லி இது போன்ற செலியாக் நோய்களை உருவாக்கக்கூடிய தானியங்களுக்கு பதிலாக குதிரைவாலி அரிசியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். குறைவான கிளைஸ்மிக் குறியீடு இதில் தான் இருக்குங்க. ஸோ இந்த கிளைஸ்மிக் குறியீடுகள் கம்மியாக இருக்கிறதுனால இதை சாப்பிட்டதும் உங்களுடைய உடலில் பார்த்திங்கன்னா உடனே சர்க்கரையோட அளவு அதிகமாகாது. ஸோ இதனால் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதாவது நீரிழிவு நோய்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய உணவில் நீங்கள் இந்த குதிரைவாலி அரிசியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்க்கரையினுடைய அளவை சரியாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க சீரான இடைவெளியில் மலம் கழிப்பதை ஊக்கப்படுத்தி மலச்சிக்கலை போக்குவரத்துக்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த குதிரைவாலி அரிசியை நீங்கள் உங்களுடைய உணவில் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகிடும். காரணம் என்னென்னா இந்த குதிரைவாலி அரிசியில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது. இது நம்மளுடைய குடலை ஆரோக்கியமாக்கி செரிமானத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த மாதிரி அடிக்கடி செரிமான பிரச்சனையால் பாதிப்படைகிறாங்க, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இது மாதிரி சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிறுதானியங்களை உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க. அதுவே அவங்களுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். தேவையில்லாமல் மருந்துகளையோ மாத்திரைகளையோ வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு நீங்கள் மாறும் பொழுது தானாகவே உங்களுடைய உடலில் எல்லா விதமான நோய்களும் சரியாக போகும். நீங்கள் இதுக்குன்னு தனியாக டாக்டருக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம உணவில் சரியான உணவுகளை எடுத்துக்கும் பொழுது மருத்துவ செலவு அப்படின்றது இல்லாமல் போயும். இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே நோய் இருக்குது. ஸோ மருத்துவமனைகள் ஏராளமானது லட்சக்கணக்கில் உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதையெல்லாம் எப்படி தடுக்க முடியும்? நாம் எப்போ இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு மாறுறோமோ அப்போ தான் அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். இதை இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் எல்லாம் எடுத்துக்காதீங்க. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்களை கொண்டு வாங்க. முதல்ல உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே மாற்றத்தை கொண்டு வாங்க. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆரோக்கியமும் முக்கியமானது அப்படின்றத கருத்தில் கொண்டு நீங்கள் வாங்கக்கூடிய மளிகை பொருட்களில் இது மாதிரியான சிறுதானியங்களையும் சேர்த்துக்கோங்க. தேவையில்லாத உணவுகளை வாங்கி கொடுத்து பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்கறத விட இது மாதிரி சிறுதானிய உணவுகளை செய்ய தெரியல அப்படின்னா கூட கற்றுக்கோங்க. பல வகைகளில் நம்ம இதை பயன்படுத்தலாம். இதை நம்ம சாப்பாடாக தான் செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் அதை எப்படி வேணாலும் செய்து சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு பிடித்தமான டேஸ்ட்டில் கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாவே போதும். அவங்களே மீண்டும் மீண்டும் உங்களை கேட்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வீட்டில் முதல்ல இதெல்லாம் கட்டாயமாக்குங்க. அப்போ தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையில் மாற்றங்கள் இருக்கும்.
உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக குதிரைவாலி அரிசியை நீங்கள் உங்களுடைய உணவில் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசியில் அதிகளவு நார்ச்சத்து இருக்குது, குறைவான கலோரி தான் இருக்குது. ஸோ இதை சாப்பிட்ட உடனே உங்களுக்கு வயிறு வந்து நிறைஞ்சிரும், அந்த திருப்தி கிடைச்சிடும். இதனால் நீங்கள் அதிகமாக கலோரிகள் உண்றது வந்து தடுக்கப்படுது. உடல் எடை வந்து பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. மேலும் இந்த இதய நோய் இருக்கக்கூடியவங்களாம் அடிக்கடி உங்களுடைய உணவில் வந்து குதிரைவாலி அரிசியை வந்து சேர்த்துக்கோங்க. இதன் மூலமாக இதயம் நல்ல ஆரோக்கியம் பெறும். குதிரைவாலி போன்ற சிறுதானியங்களை உணவில் சேர்க்கறதுனால இதய நோய் வரக்கூடிய அபாயத்தை கண்டிப்பாக குறைக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆய்வுகள் மூலமாகவே வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. குதிரைவாலி அரிசியில் இருக்கக்கூடிய நார்ச்சத்தும் மெக்னீஷியமும் பொட்டாசியமும் ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்படுத்தி கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைச்சி இதயத்தை வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. மேலும் இந்த குதிரைவாலி அரிசி பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கிறது, செரிமான மண்டலத்தை மேம்படுத்துறது, எலும்புகளை வலுப்படுத்துறது, ரத்தத்தினுடைய அளவை ஒழுங்குபடுத்துறது, இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சரிப்படுத்துது. இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, புரதம், தாதுக்கள், குறைந்த அளவு கொழுப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப வந்து தேவைப்படக்கூடியது தான். குதிரைவாலி அரிசியை சிறந்த சிறுநீர் பெருக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத உப்புக்களை எல்லாம் சிறுநீர் வழியாக வந்து வெளியேற்றிடும். இதனால் பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து ஏற்படுற அபாயம் வந்து குறையும். மேலும் இந்த அரிசியை நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளுக்கெல்லாம் வலிமை கிடைக்குது. குதிரைவாலி அரிசியில் சுண்ணாம்பு சத்து, பாஸ்பரஸ் இதெல்லாம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இதை நீங்கள் சமைச்சு சாப்பிடும் பொழுது கால்சியம் சத்துக்கள் வந்து பாஸ்பேட்டாக வந்து மாறுது. ஸோ தினசரி உணவில் குதிரைவாலி அரிசியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய எலும்புகளுக்கு பார்த்தீங்கன்னா வலுவு கிடைக்கும். அதே போல் குழந்தையினுடைய வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ வளரக்கூடிய குழந்தைகளுக்கு பாஸ்பரஸ், நார்ச்சத்து, புரதச்சத்து, கால்சியம், இரும்புச்சத்து இது எல்லாமே குதிரைவாலி அரிசியில் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த அரிசியை வளரும் குழந்தைகளுக்கு நீங்கள் தினசரி உணவாக வந்து சமைத்து கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வளர்ச்சியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ரொம்ப சிறந்த நிவாரணமாக இது இருக்குது. அதே போல் உங்களுடைய வீட்டில் யாருக்கெல்லாம் செரிமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக உணவில் வந்து சேர்த்துக்கோங்க. தானியங்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை சேர்க்கக்கூடியது தான். நம்மளெல்லாம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தானியங்களை பயன்படுத்துறதில்ல அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். இந்த குதிரைவாலி பார்த்திங்கன்னா தானியங்களே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த குதிரைவாலிக்குன்னு தனி சிறப்பும் இருக்குது. ஏன்னா எல்லா வயதினருக்கும் ஏற்ற சத்து மிகுந்த ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அது இந்த குதிரைவாலி அரிசி தாங்க. இந்த குதிரைவாலி அரிசியில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி, விட்டமின் டி, விட்டமின் கே, இரும்பு, மக்னீஷியம், காப்பர் இது போன்ற சத்துக்கள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்புக்கு தேவையான அளவு புரதம், கொழுப்பு, கார்போஹைட்ரேட், பி கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, கால்சியம், தயமின் இது போன்ற சத்துக்களும் வந்து இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மக்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்தணும். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய நோய்கள் வந்து வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. மேலும் இதை அடிக்கடி உணவில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சர்க்கரை எப்போவுமே கட்டுக்குள்ளே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பீட்டா கரோடின் அதிகமாக இருக்கிறதுனால கண் சம்பந்தமான கோளாறுகள் உங்களுக்கு வரவிடாமல் முன்னாடியே வந்து தடை செய்துட்டோம். ஸோ குதிரைவாலி அரிசியை பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகப்படியாக வந்து எடுத்துக்கும் பொழுது நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாமே வந்து நீக்கி கொடுக்கும். ஸோ உங்களுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவாக இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும். இந்த குதிரைவாலி அரிசியை உணவுக்கு பதிலாக இதை வந்து நீங்கள் சமைத்து எடுத்துக்கோங்க. சாப்பிடக்கூடிய முறை அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதை 1 மணி நேரம் வரை ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து தான் சமைக்கணும். தினமும் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வாரத்துக்கு 3 இல்லைன்னா 5 நாட்கள் எடுத்துக்கலாம். இது குழந்தைகளுடைய எடை, உயரம் இதெல்லாம் வந்து அதிகரிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய கர்ப்பிணிகளும் அப்பப்போ இந்த குதிரைவாலி அரிசியை வந்து எடுத்துக்கலாம். குதிரைவாலி அரிசியை நீங்கள் சமைத்து தான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாதுங்க. கஞ்சியாக்கி குடிக்கலாம், இட்லி தோசை செய்து சாப்பிட்லாம், லட்டு, அதிரசம், சக்கரை பொங்கல் இப்படி எது வேணாலும் இதில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். மேலும் குழந்தைகளுக்கு காய்கறிலாம் நறுக்கி போட்டு உப்புமாவாவோ கிச்சடியாவோ கூட செய்து கொடுக்கலாம். ஏன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா சிறுதானிய உணவுகளில் செய்யப்பட்ட பிஸ்கட் வகைகள் கூட வந்துடுச்சு. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். இந்த பதிவில் குதிரைவாலி அரிசியை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் குதிரைவாலி அரிசியை நீங்கள் பயன்படுத்துறது உண்டா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்தமான சிறுதானியம் என்ன அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையில் நீங்கள் மாற்றணும்னு நினைக்கக்கூடிய முக்கியமான உணவு பழக்கங்களில் சிறுதானியங்கள் ஒன்றாக இருக்கா அப்படின்றதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
உணவே மருந்து அப்படின்ற கான்செப்ட்டுக்கு எப்போ மாறுறோமோ அப்போ தான் நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். ஸோ சிந்தித்து செயல்படுங்க. இந்த பதிவில் நீங்கள் பார்த்த ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளானது வர இருக்குது. ஸோ அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.